திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தில் அடுத்த 2 பாடல்களுக்கான விளக்கங்களை பார்த்துடலாம். முதல்ல பாடலை பார்த்துடலாம். பாடல் எண் 39. தனித்துணை நீ நிற்க யான் தருக்கித் தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய் வினையேனுடைய மனத்துணையே என் தன் வாழ்முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பே துணைத்துணையேனும் தினைத்துணையேனும் பொறேன் துயர் ஆக்கையின் தின்வளையே. அருமையான பாடல். இன்னொரு முறை இந்த பாடலை பார்த்துடலாம். தனித்துணை நீ நிற்க யான் தருக்கித் தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய் வினையேனுடைய மனத்துணையே என் தன் வாழ் முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பே தினைத்துணையேனும் பொறேன் துயர் ஆக்கையின் தின்வளையே அப்படிங்கிறார். அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு முதல் யாருன்னா அது சிவபெருமான் தான். அதான் இந்த பாடலில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. தனித்துணை நீ, எனக்கு ஒப்பற்ற துணையாக யார் இருக்கா? நம்ம எல்லாருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நமக்கு கடைசி வரைக்கும் துணையாக வர்றது யார்? சிவபெருமான் ஒத்தந்தான் நமக்கு கடைசி வரைக்கும் துணையாக வருவான். நம்ம ஆரம்பத்தில் நம்மளை அம்மா வயிற்றுக்குள்ளே நம்மளை படைச்சதுலேருந்து நம்மளுடைய இறுதி காலம் வரைக்கும் நம்ம கூட வர்றது சிவபெருமான் ஒருவனே. தனித்துணை நீ நிற்க, நான் ஒப்பற்ற துணையாகிய நீ இருக்கப்பா. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? யான் தருக்கி அப்படிங்கிறாரு. நான் செருக்கோட என்ன பண்ணுறேன்? தருக்கி செருக்கடைந்து தலையால் நடந்த அப்படிங்கிறாரு. அப்படி தலையால் நடந்து என்ன பண்ணுறாராம்? அந்த வினை இருக்கு இல்லையா, அந்த வினையை போய் துணையாக கொள்கிறாராம். சிவபெருமான் இருக்கும்போது சிவபெருமானை துணையாக கொள்ளாமல் செருக்கோடு இருந்துட்டு இந்த வினையை நான் துணையாக கொண்டுட்டேன்ப்பா. அப்பேற்பட்ட அது எனக்கு தெரியல, அறியாமையில் ஒரு பெரிய பொக்கிஷம் எனக்கு கிடச்சிருக்கு. அதை நான் விட்டுட்டு இந்த சிற்றின்பங்களுக்கு ஆசைப்பட்டு அந்த வினை பின்னாடி போயிட்டேன். அந்த வினையை நான் துணையாக கொண்டுட்டேன். தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய். அப்பேற்பட்ட அறியாமையால் அந்த வினையை துணையாக கொண்ட என்னைய நீ விட்டுடாதப்பா அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? மனத்துணையே, என்னோட மனசுக்கு யாருப்பா துணை? ஏதாவது நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, நம்ம மனசுக்கு யார் எப்பவும் துணையாக இருப்பாங்க? இப்போ சிவபெருமான் தான் இருப்பான். இப்போ நம்ம ஒரு ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயம் நமக்கு நடக்குது. அதை நம்ம வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்கிறோம், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். அது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ ஒரு எக்ஸாமில் நம்ம ஒரு 95-98 மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு பயங்கர சந்தோஷமான விஷயம். ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு படித்து மார்க் எடுத்திருக்கோம். அதுக்கு அவ்வளோ சந்தோஷமான விஷயம். சரி, அதை வீட்டில் சொல்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறோம், ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொல்கிறோம், எல்லாட்டையும் சொல்கிறோம். எத்தனை தடவை கேட்பாங்க? 1 தடவை, 2 தடவை, 10 தடவை, அம்மானா ஒரு 20 தடவை கேட்பா. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நமக்கு ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னா, நம்ம சாமிகிட்ட எத்தனை தடவை வேணால் சொல்லலாம், அவர் எத்தனை தடவை வேணால் கேட்டுப்பார். அதே மாதிரி தான் நமக்கு ஒரு துக்கம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம புலம்புறது யாராக இருக்கணும்னா சிவபெருமானாக இருக்கணுமா, கடவுளாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட புலம்பல்களை அவர் காது கொடுத்து கேட்பார். நீங்கள் ஒரு சொந்தக்காரங்கள்ட்டையோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ போய் புலம்புங்களேன், 2 தடவை 4 தடவை 6 தடவை கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே எரிச்சலாக போயிடும். ஈவன் நமக்கு கூட அப்படி தான். யாராவது ஒருத்தவங்க அவங்களோட ப்ராப்ளத்தை ஒரு தடவை சொன்னால் கேட்டுக்கலாம். சும்மா சொல்லிகிட்டே இருந்தால் கேட்டுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அது மாதிரி ஆனால் சிவபெருமான்கிட்ட நீங்கள் எத்தனை தடவை புலம்பினாலும் கேட்டுப்பாங்க. ஏன்னா நாம் அவருக்கு குழந்தை இல்லையா, நம்மளோட அப்பா இல்லையா? அதனால அவர் அப்படி கேட்டுக்கிறாரு. பொறுமை அதனால அடியார் அவருக்கு பக்தர், அவருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தான் அவருக்கு முக்கியம். அதனால் மனத்துணையே அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? என்னுடைய மனசுக்கு துணையாக இருக்கிறவன்ப்பா நீனு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? என் தன் வாழ் முதலே. இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஒரு முதல் போடுறோம். இப்போ நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய இந்த உடம்பு வந்தது போனது எல்லாத்துக்கும் முதல் யார்? நம்ம இங்கே வந்ததுக்கு காரணம் யார்? சிவபெருமான் தானே. அவனோட அருள் இருக்கிறதுனால தானே நம்ம அம்மா வயிற்றுலேயே சின்ன கருவாக உருவாகிறோம்.
அந்த மாதிரி என்னோட வாழ் முதலே போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே அப்படின்னு பாடுவார் இல்லையா இன்னொரு இதில். அந்த மாதிரி நீ என்னுடைய வாழ் முதல் பா, நீனு என்னுடைய வாழ்க்கைக்கு முதலானவன் இல்லையா நீனு, என் வாழ் முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பே, எனக்கு எய்ப்பில் வைப்பே, எனக்கு இழைச்ச காலத்தில் நீதான்ப்பா என்னோட நிதி எய்ப்பு. இப்போ நம்ம வந்து இப்போ பேங்க்கில் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம அதை போய் எடுத்துக்கிறோம். இப்போ தங்க நகையெல்லாம் எதுக்கு போடுவாங்க? ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா டக்குன்னு அந்த நகையை வச்சு அந்த கஷ்டத்தை அப்போதைக்கு போக்கிக்கிறது. அப்புறம் நல்லா சம்பாதிச்சோம்னா இன்னும் நிறையா நகை வாங்கிக்கலாம். நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது எல்லாமே அதுக்கு தானே, பிற்காலத்தில் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சேவிச்சு வைக்கிறோம்ல. அது மாதிரி நம்மளோட இளைச்ச காலத்தில் நம்ம வந்து நம்மளோட கஷ்ட காலத்தில், இளைச்ச காலம் மீன்ஸ் கஷ்ட காலத்தில் உதவக்கூடியவன் யார்? எந்த காலத்துலேயும் ஒரு பெரிய கஷ்டம் வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சு, இது இவ்வளோதான்ப்பா நம்மளுக்கு வாழ்க்கை, இதுக்கு மேலே நமக்கு எதுவுமே இல்லை அப்படி சொல்லுவாங்கள்ல, வெறும் கை என்பது மூடத்தனம், விரல் பத்துமே மூலத்தனம் அப்படின்னு. எதுவுமே இல்லாமல் இனிமேல் எந்திரிக்கவே முடியாதுன்னு போனவங்க கூட தன்னோட கையை வச்சு நான் வந்து கர்ணம் போட்டு முன்னுக்கு வந்தவன்னு சொல்லுவாங்கள்ல. அப்படி முன்னுக்கு வரணும்னா யாரோட அருள் வேணும்? அந்த கஷ்ட காலத்தில் நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறது யார்? நம்மளுடைய சிவபெருமான் தான். அதைத்தான் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு, எனக்கு எய்ப்பில் வைப்பே, என்னுடைய கஷ்ட காலத்தில் எனக்கு உதவுவோனே, திணைத்துணையேனும் பொறேன். அப்பா அவ்வளோதான்ப்பா, நான் இத்தனை நாளாக உன்னை விட்டு இருந்துட்டேன், இனிமே திணை பார்த்துருக்கீங்களா? குட்டியூண்டாக இருக்கும், அந்த சும்மா குட்டியாக இருக்கும். அந்த திணை அளவு கூட நான் வந்து அந்த இத்தினோன்னு அந்த காலம் கூட நான் இனிமேல் பொறுக்க மாட்டேன்ப்பா, நான் பொறுத்ததெல்லாம் போதும். துயர் ஆக்கையின் தின்வளையே, போதும், இந்த உடம்புல இருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த இது எல்லாமே போதும், இனிமேல் நான் வந்து உன்னைய சேர்ந்தடையணும்ப்பா. ஆக்கைனா வந்து உடம்பு, உடனே அந்த திணையளவு நேரம் கூட நான் இனி பொறுக்க மாட்டேன். துன்பங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய துயர் ஆக்கையின் அப்படிங்கிறாரு. இந்த துன்பங்களுக்கு துயர் ஆக்கையின் தின்வளையனா, துன்பங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த தின்வளையை விட்டு நீங்கணும். அதாவது இப்போ வந்து ஒரு வலையில் வந்து நிறைய மீன் எல்லாம் மாட்டிக்கிச்சுன்னு வைங்களேன். அந்த மீன்லாம் எப்போ வெளியில் வரும்? அந்த வலையை வீசினவன் அந்த மீனை எடுத்து அப்படி தான் அந்த மீனெல்லாம் வெளியில் வர முடியும் இல்லையா? அவன் நினச்சா அதை கடலுக்குள்ளேயும் விடலாம், இல்லை அந்த பக்கம் கொண்டு போகலாம் இல்லையா? அவன் நினச்சாதான் அது முடியும், ஏன்னா அது மாட்டிக்கிச்சு. அது மாதிரி இந்த தின் வலை மாதிரி இந்த உடம்புக்குள்ளே நாம் வந்து மாட்டிக்கிட்டோம். அப்போ அதை யார் ரிலீஸ் பண்ணணும்? எவன் படைத்தானோ அவன் தான் ரிலீஸ் பண்ண முடியும் இல்லையா? அது மாதிரி நீ தான்ப்பா படைச்ச, போதும், இவ்வளோ துன்பம் துயரம் எல்லாம் நான் பட்டுட்டேன், இனிமேல் நீ தின்ன அளவு நேரம் கூட என்னால் பொறுக்க முடியாதுப்பா, இந்த துயரில் மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்பா, போதும், இனிமே இதில் நான் மாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருகி இந்த பாடலில் மாணிக்க வாசகர் பாடுறாரு. மறுபடியும் ஒரு தடவை பாடலை பார்த்துட்டு பொருளை பார்த்துடலாம். தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய், வினையேனுடைய மனத்துணையே தன் வாழ் முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பே, திணைத்துணையேனும் பொறேன் துயர் ஆக்கையின் தின்வளையே. நான் வந்து நீ வந்து ஒப்பில்லாதவன்ப்பா, ஒப்பற்றவன்ப்பா, நீ வந்து ஒப்பற்ற துணையாகிய நீ இருக்க, உன்னைய விட்டுட்டு என்னோட செருக்கால நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த தீவினையை வந்து என்னோட துணையாக வச்சுக்கிட்டேன்ப்பா, என்னைய நீ வந்து கைவிட்டுடாதப்பா, கைவிட்டுடுவியாப்பா, விடாதப்பா. இந்த 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 வினை, இவ்வளவு வினையை நான் வந்து, இந்த வினையேனது எனக்கு வந்து, இந்த வினை பிடிச்சவனுக்கு மனத்துணையாக இருக்கிறவனும் நீதான்ப்பா, என்னோட வாழ் முதலும் நீதான்ப்பா, என் வாழ்நாளின் முதலும் நீதான்ப்பா. எனக்கு கஷ்ட காலத்தில் எனக்கு உதவுபவன் யாருப்பா, நீதானப்பா. இனிமே நான் திணைத்துணையேன்னு வந்த திணையளவு நேரம் கூட நான் பொறுக்க மாட்டேன்ப்பா, நீ வந்து என்னைய வந்து சேர்த்துக்கப்பா, போதும், இந்த உடம்புல வந்து நான் பட்ட துயர்கள் எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு, துன்பத்திற்குரிய இந்த உடலாகிய கடின வலையில் நான் சிக்குண்டு நான் கிடக்கிறேன்ப்பா, இனி திணையளவு கூட நான் பொறுக்க மாட்டேன்ப்பா, நீ என்னைய காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக இந்த பாடலில் உருகி பாடுறாரு. பாடல் எண் 40. முதல்ல பாடலை பார்த்துடலாம்.
வலைத்தலை மானன்ன நோக்கியர் நோக்கின் வலையில் பட்டு மிலைத்து அலைந்தேனை விடுதி கண்டாய் வெள்மதியின் ஒற்றை கலைத்தலையாய் கருணாகரனே கைலாயம் என்னும் மலைத்தலைவா மலையாள் மணவாளா என் வாழ் முதலே. என்ன சொல்கிறார் அப்படின்னா, வலைத்தலைமான் அன்ன நோக்கியர் அப்படிங்கிறாரு. வலைத்தலை அப்படின்னா வலையில் அடைப்பட்ட அந்த மானானது மான் வந்து மான் போன்ற நோக்கியர், அந்த மானோட கண்ணு வந்து எப்படி மிரட்சியாக இருக்குமோ அது மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, வலைத்தலை மானன்ன நோக்கியர் நோக்கின் வலையில் பட்டு அப்படிங்கிறாரு. அந்த ஒரு வலைக்குள்ள ஒரு மான் அகப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மான் எப்படி மிரண்டு பார்க்கும் அப்பா அப்படின்னு, அது மாதிரி அப்படி மிரட்சியோட கண்களை உடைய மாதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட கண் பார்வைக்குள்ள இவர் உள்ளுக்குள்ள போய் அகப்பட்டுக்கிட்டாராம். நோக்கின் பார்வையாகிய வலையில சிக்கி மிலைத்து அலைந்தேனை. அப்படி அப்படி உள்ளுக்குள்ள போனோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளால வெளியில வரவே முடியாது இல்லையா. எப்படி ஒரு மான் வந்து வலைக்குள்ள போய் அகப்பட்டுக்குச்சு அப்படின்னா அதனால வெளியில வர முடியாதோ, அது மாதிரி இவர் என்ன பண்றாராம், அந்த மான் அந்த ஒரு மாதிரி மிரட்சியா இருக்கக்கூடிய அந்த மான் மாதிரி கண்களை உடைய அந்த மங்கையர்களோட அந்த வலையில இவர் போய் விழுந்துட்டாராம், மயங்கி விழுந்துட்டாராம். அதான் மிலைந்து அலைந்தேன் அப்படின்னு சொல்றாரு. வலைத்தலை மானன்ன நோக்கியர் நோக்கின் வலையில் பட்டு மிலைத்து அலைந்தேனை விடுதி கண்டாய். அப்படி நான் போய் அங்க விழுந்துட்டேன்ப்பா, அந்த பார்வைக்குள்ளே நான் போய் அந்த மாய வலையில் வந்து நான் வந்து மயங்கி விழுந்துட்டேன்ப்பா, என்னைய நீ வந்து விட்டுடாதப்பா, அலைந்தேனை விடுதி கண்டா, என்னைய வந்து விட்டுடாத. இறைவன் எப்படிப்பட்டவனா, வெள்மதியின் ஒற்றை கலைத்தலையாய் அப்படிங்கிறாரு. வெள்மதியின் ஒற்றை அப்படின்னா வெள்ளிய மதியினது ஒரு கலையை தலையில் அணிந்தவனே. அதாவது சந்திரன் அழகா தலையில அணிஞ்சிருக்காருல, அதை சொல்றாரு. ஒரு கலையின் ஒரு கலையை தலையில், ஒரு கலையை வந்து தலையில அணிஞ்சிருக்காரு. ஏன் ஒரு கலையை தலையில அணிஞ்சிருக்காரு அப்படின்னா, சந்திரனுக்கு வந்து 15 கலைகள் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது சந்திரனோட கதை வந்து ரொம்ப பெரிய கதை. அவர் வந்து அத்ரி மகரிஷிக்கும் அனுஷயா தேவிக்கும் மகனா பிறக்கிறாரு. அது என்னன்னா, அந்த மூணு முனிவர்களாக வருவாங்க இல்லையா, பிரம்மா விஷ்ணு சிவன். அப்போ வந்து அவங்க சாதம் விருந்து படைப்பாங்க. அப்போ வந்து இல்லை, நீங்கள் எங்களுக்கு வந்து ஆடை இல்லாமல் நீங்கள் வந்து விருந்து படைச்சாதான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்கள என்ன பண்ணுறாங்க, குழந்தையாக்கிடுறாங்க இல்லையா. குழந்தையாக்கிட்டு அவங்க விருந்து படைக்கிறாங்க. அப்புறம் அந்த தேவியர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, எங்களோட கணவனை விடுங்கன்னு சொல்லணும். அப்புறமா அவங்க விட்ட உடனே தான் அப்புறமா அவங்க வந்து பிரம்மா விஷ்ணு சிவன்னு தெரிஞ்ச உடனே உங்களுடைய இதை வந்து பெருமையை வந்து உலகத்துக்கு காட்ட தான் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா, உங்களுக்கு என்ன வர வேணும்னோன்னா, எங்களுக்கு குழந்தை இல்லை, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு தான் அந்த 3 பேருக்கும் 3 மகன்கள் பிறக்கிறாங்க. சோமன், துர்வாசன், தத்தாத்திரேயன்னு சொல்லிட்டு. அதில் இந்த சோமன் தான் வந்து சந்திரன். அந்த சந்திரனுக்கும் சிவனுக்கும் வந்து ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. அந்த தாரா அப்படிங்கிற அந்த குருவோட பத்னி வந்து இவர் யாகம் பண்ணும்போது போவா, அதுக்கப்புறம் வரமாட்டேன்னு சொல்லிடுவா. உடனே அவனை விடுன்னு பிரம்மா எவ்வளவோ சொல்லி அவர் கேட்க மாட்டாரு. ஸோ சிவபெருமான்கிட்ட சொல்லி சிவபெருமான் வந்து விட சொல்லுவார். அப்போவும் இவர் விடமாட்டேன் அப்படிங்க உடனே அவர் வந்து பயங்கர சாபம் கொடுத்தோன்னா, அதுக்கப்புறமா தான் வந்து பிரம்மா சொல்லி இல்லை நீ அவளை விடு, அப்போ தான் உனக்கு வந்து விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்லுவார். அப்போ வந்து அவர் உடனே அப்படி விட்ட உடனே அதுக்கப்புறம் அந்த தாராக்கு அந்த முனிவர் வந்து தாராவை ஏற்றுக்கிடுவார். அப்போ பிறந்த குழந்தை தான் வந்து குழந்தைய கொண்டு போய் இது உன்னோட குழந்தை தான், நீயே வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தாரா வந்து சந்திரன்கிட்ட கொடுத்துருவான். அந்த குழந்தை தான் வந்து புதன். அந்த குழந்தைய வந்து இவரோட பத்தினிகள் வந்து தட்சனோட 27 குமாரிகளும் சந்திரன் மேலே ரொம்ப லவ் பண்ணி 27 பேரையும் ஒத்தனைக்கே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த காலத்தில் ஒன்றை வச்சு ஓட்டுறதே பெரிய
சுய விஷயமா இருக்குது. அந்த காலத்தில் 27 மனைவிகளை வச்சு எப்படி ஓட்டினாருன்னு தெரியல சந்திரன். ஸோ அப்போ அதில் வந்து 2 மனைவிகள் வந்து இந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டோன்னா அவங்க பேரில் சந்திரன் வந்து ரொம்ப பாசமாக இருப்பார். உடனே மற்ற 25 பொண்ணுங்களும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்பாட்ட. அப்பா உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் அவர் வந்து சந்திரனுக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்துருவார். நீ உன்னோட இது கலையெல்லாம் வந்து அழிஞ்சு போட்டான் அப்படின்னு சொன்னால் சந்திரனோட அந்த கலையெல்லாம் ஒவ்வொரு நாளும் நீ அழிஞ்சிட்டே போவ அப்படின்னு வந்து சாபம் கொடுத்துருவாரு. ஸோ அந்த ஒவ்வொரு கலையாக அழிஞ்சிட்டு போகும். அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு கலை இருக்கும்போது சிவனோட காலடியில் போய் உழுகுவார். ஏற்கனவே சிவன் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது 15 நாள் நீ வந்து தேய்வாய், அதுக்கப்புறமா வந்து நீ வந்து வளர்வாய் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இதுவும் ஒரே மாதிரியான கதைகளாக தான் இருக்குது. ஸோ அந்த கடைசி அந்த சந்திரன் வந்து அந்த ஒரு கலையாக இருக்கும்போது சிவபெருமானோட காலில் விழுந்து அவனை எடுத்து தலையில் சூட்டிக்கிட்டாரு. நீங்கள் காலில் விழுந்து அவனை கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களை தூக்கி தலையில் வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால ரொம்ப தான் உங்களுக்கு இடம் கொடுக்குற அப்படின்னு சொல்லும்போது தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறான்ப்பா அப்படின்னு ஒன்று சிவபெருமானை தான் அப்படி சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு அந்த காலத்தில். ஸோ அந்த சந்திரனை வந்து அழகாக அந்த ஒற்றை கலை இருக்கும்போது அவன் வந்து அப்பா நீதான்ப்பா துணை அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வந்தவொடனே அவனுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக சந்திரனை தூக்கி அழகாக அந்த பிறையாக தன்னோட தலையில் வச்சுக்கிட்டாரு இல்லையா. அந்த பெருமையை மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. வெள்மதியின் ஒற்றை கலை தலையாய் அப்படிங்கிறாரு. அடுத்து கருணாகரனே. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், கருணைக்கு அதிபதி யாரு? கருணாகரன் தான். அவன் கருணை இல்லாட்டா அவனை நம்ம வணங்க முடியுமா? நம்ம கிட்ட வந்து இப்படி ஒரு திருவாசகம் இருக்கு, மாணிக்க வாசகர் எழுதியிருக்காரு, இதை நீ படி அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லியிருக்காரு. இதை கேட்கக்கூடிய எத்தனையோ பேர் கேட்டுட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த ஒரு ஏதாவது ஒரு வரி நமக்குள்ள வருது, திருவாசகம்னு எடுத்து நமச்சிவாய வாழ்கன்னு ஒரு வரி படிக்கணும்னா அதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும்பாங்க. அப்ப நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது நம்மளோட புண்ணியத்தால வந்ததா? கண்டிப்பா கிடையாது. அவருடைய கருணையினால வந்தது. நமக்கு என்ன அருகதை இருக்கு? எதுவுமே கிடையாது. அவரு கருணை பண்ணி நம்ம கிட்ட வந்ததுனால கருணாகரன். அவரு தயாள குணம் உள்ளவன். என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வள்ளல் இல்லையா? அந்த கருணைக்கு அதிபதியானவனே கருணாகரனே. அப்புறம் என்னவா எப்படி இருக்காராம்? கைலாயம் என்னும் மலைத்தலைவா. கைலாயத்துக்கே தலைவனாய் இருக்கக்கூடியவனே. மலையாள் மணவாளா என் வாழ் முதலே. மலையாள்னா யாரு? உமாதேவிய சொல்றாரு. இமயமலைக்கு இமயமலையில் வந்து மலைமகளாகிய உமாதேவிக்கு மணவாளனே. இமயமலை தானே உமாதேவியோட மலை. அதனால அலைமகள் கலைமகள் மலைமகள் தானே சொல்லுவோம் நாம. ஸோ அந்த மலைமகளாகிய உமாதேவிக்கு மணாளனே, அவனை வந்து மணந்தவனே. என் வாழ் முதலே, என் வாழ்வுக்கு முதலானவனே, என் வாழ்க்கைக்கு மூலமே, நீதான்ப்பா எனக்கு எல்லாம், என்னைய கைவிட்டுடாத அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா ஒரு வலையில அகப்பட்ட மானோட விழி எப்படி அப்படி மிரண்டு இருக்குமோ அந்த மாதிரி இவர் மகளிரோட கண்களுக்குள்ள அகப்பட்டுட்டு நிற்கிறாராம். அதுலேருந்து வெளியில வரணுமா. அப்பதான் வந்து என்னால முடியும் அப்படின்னு, என்னைய விட்டுடாதப்பா, அதுக்கு நீ தான் ஒரே ஆளு, நீ உன்னால மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு இறைவனோட பெருமையை ரொம்ப அழகா சொல்றாரு. இன்னும் ஒரு தடவை பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்த்துடலாம். வலைத்தலை மானன்ன நோக்கியர் நோக்கின் வலையில் பட்டு மிளைத்து அழிந்தேனை விடுதி கண்டாய் வெள்மதியின் ஒற்றை கலைத்தலையாய் கருணாகரனே. கைலாயம் என்னும் மலைத்தலைவா மலையாள் மணவாளா என் வாழ் முதலே. அதாவது சந்திரனோட ஒரு கலையை வந்து தலையில அணிஞ்சுக்கிட்டு இருக்கவனே கருணாகரனே, கருணையின் கடலே, கருணையின் சாகரமே, கைலாயம்ங்கிற மலைக்கு தலைவன் நீதானப்பா, மலைமகளாகிய உமையுடைய கணவனே, மணவாளனே, என்னுடைய வாழ்வின் மூலதனமே நீதானப்பா, என் வாழ்க்கையின் முதலே நீதானப்பா. ஒரு வலையில அகப்பட்ட மான் போலும் கண்களை கொண்ட அந்த மகளிரோட
மகளிர் பார்க்குற அந்த வலையில் சிக்கி மயங்கி அலைஞ்சு மயங்கி கிடக்கேன்ப்பா, பயந்து கிடக்கேன்ப்பா, என்னைய விட்டுடாத அப்படின்னு ரொம்ப அழகாக உருகி உருகி மாணிக்கவாசகர் சிவபெருமானுடைய பெருமையை சொல்லி தான் எப்பேற்பட்ட தவறை செஞ்சிட்டேன், அதிலிருந்து என்னைய காப்பாத்துப்பா அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நீத்தல் விண்ணப்பம் படிக்கிறப்ப எனக்கு புரிஞ்ச ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் சுவாமிகிட்ட எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கஷ்டம் வந்தால் இந்த கஷ்டத்தை நீ போக்கு அப்படின்னு தான் வேண்டுறோம்ல. இப்போ ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஷ்டத்துக்கு காரணம் நாமளாக இருந்தோம்னா அதை நம்ம ஒத்துக்குவோமா, எத்தனை பேர் ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மாணிக்கவாசகர் ஒவ்வொரு பாடல்லையும் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன்ப்பா, என்னைய மன்னிச்சு ஏற்றுக்கப்பா அப்படின்னு ஒவ்வொரு பாடல்லையும் சொல்கிறாரு. இனிமே நாம் ஏதாவது ஒரு இது வேண்டும்போது, அப்பா நான் இந்த தவறை பண்ணிட்டேன், என்னைய மன்னிச்சிடு, என்னைய விட்டுறாத, எனக்கு உன்னைய விட்டா வேற யார் கதி அப்படின்னு சொல்லி நாமளும் வேண்டிக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே மாணிக்கவாசகர் இப்படி சொல்கிறாரா தெரியல. ஸோ நாமளும் அதை செயல்படுத்தி பார்ப்போம். இறைவன்கிட்ட நம்ம யாருக்கிட்ட நம்மளோட தவறை சொல்கிறோமோ இல்லையோ தெரியாது, அப்படி சொல்கிறதுக்கு நமக்கு மனசு வருமா என்னன்னு தெரியாது. இறைவன்கிட்ட நாம் என்றைக்கும் உண்மையாக இருப்போம். மெய்யானவன் அவன், அந்த மெய்யானவனுக்கு ஒப்பற்றவனுக்கு நாம் என்றைக்கும் உண்மையாக இருப்போம். நன்றி, வணக்கம். நாளைக்கு அடுத்த 2 பாடல்களில் சந்திக்கலாம்.